சாப்டர் 36ஓட ஸ்டார்ட்டிங்லயே தெரியும் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட முடியுமா? நான் தான் சொன்னேன்ல இதுக்கு ஒரு சீக்ரெட்டான வழி இருக்குன்னு. சில்வர் ஏஜோட மேஜிக்க பயன்படுத்தணும்னா நீங்க ஒரு ஹை ரேங்கிங் மேஜா தான் இருக்கணும் அப்படின்னு செரிசன் சொல்லும்போது, ஆமா நான் இப்போ ஒரு 6 சர்க்கிள் மேஜா மாறிட்டேன். அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்னால கொஞ்சம் ஈஸியா கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ண முடியும். செரிசும் இதையும் உங்க மாஸ்டர் தான் சொல்லிக் கொடுத்தாரா? ஆமா என்னோட மாஸ்டரோட ஃப்ரெண்ட் எனக்கு இத சொல்லிக் கொடுத்தாரு. செரிசும் அத கொஞ்சம் டவுட்டா தான் பாக்குறா. அங்கேயும் மான்ஸ்டர் நம்ம ஹீரோவும் அது ஈஸியா அடிச்சிடுறான். இது ஒரு சாண்ட் லிசார்ட். இது இந்த பாலைவனத்துல எப்பனாச்சும் தான் வரும். ஆனா இது சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். முதல்ல சூரிய ஒளி உள்ள வராம இருக்கிறதுக்கு ஒரு பேரியர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் பேரியரை நம்ம ஹீரோவும் போடுறியான். அதுக்கடுத்து இதை குக் பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கடுத்து தண்ணியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோ மேஜிக் யூஸ் பண்றியான். மேஜிக் ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. சரி உன்னோட ஹோம் டவுனுக்கு போக இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? ஆல்ரெடி எனக்கு இந்த ஆன்சர் தெரியும். இருந்தாலும் சும்மா கேக்குறேன். அதுக்கு சரிசும் ஒரு அரை நாள் ஆகும். எப்படி இருந்தாலும் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றியான். சரிசா அவங்களோட கிராமத்துக்கு வந்துடுறா. அவங்க அம்மாவோட இருந்த கடைசி நினைவுகள் தான் அவருக்கு ஞாபகம் வருது. சரிசு மனசுக்குள்ளேயே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சும். சரிசு அங்க சுத்தி பார்க்கும்போது என்னோட பிரதர், என்னோட அம்மா எல்லாரோட குரலும் கேக்குது. அவங்க விட்டுக்கிட்டு இருந்த மூச்சு காத்து எல்லாமே எனக்கு தோணுது. எனக்கு இங்க அழனும் போலதான் இருக்கு. ஆனா அழுதுனே அந்த பாலைவனம் மாதிரி அந்த கண்ணீர் வறண்டுதான் போகும். நம்ம இரவும் மனசுக்குள்ளேயே என்னடா இங்க நடக்குது? நான் போன தடவை இங்க வரும்போது இந்த இடம் இருந்துச்சே. ஆனா இந்த இடத்த இப்ப என்ன அபாண்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை இந்த ஃபியூச்சரும் சேஞ்ச் ஆயிருக்கோ? இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு சரீஸ். என்ன அபாண்டன் பண்ண வில்லேஜ நீங்க பார்த்தது இல்லையா? அப்படின்னு சிரிசும் கேட்கும்போது, அது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்த உன்னோட ட்ரைப்காரங்க 50 இயர்ஸ்க்கு முன்னாடி விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னேன். ஆனா 2 வாரத்துக்கு முன்னாடி இங்க யாரோ இருந்த மாதிரி இருக்கே. அப்படின்னு நம்மீரோ சொல்லும்போது, சிரிசுக்கு அப்பதான் ஒரு குரல் கேக்குது. எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. அங்க இருந்த தூரத்துல ஒரு எல்ஃப கொஞ்சம் பேர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அங்க ஒருத்தவனும் ஏன்டா எவ்வளவு வேலை இருக்கு. இந்த வேலை தான் நமக்கு கிடைக்கணுமா? அங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட பேசின அவனும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவனும் இவங்களெல்லாம் வித்தோம்னா நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த காசெல்லாம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். எல்லா நல்ல வேலையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை எடுத்திருக்க வேண்டியதா இருக்கு. இந்த வேலையில இருந்து எனக்கு நிறைய காசும் வராது போல. அந்த முட்டா பையனை சந்திச்சதுல இருந்தே எனக்கு நேரமே சரியில்லை. ரொம்பவே தப்பு தப்பா தான் எனக்கு போயிட்டு இருக்கு. சார் உங்களோட ஸ்பெல்ல வச்சு இங்க எதனாச்சும் கூல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் மேஜிக்காலேயே பண்ண முடியாது. நான் எல்லா காசையும் உங்களை எம்ப்ளாய் பண்றதுக்கு செலவு பண்ணிட்டேன். ஆனா நீங்க டேமின் யூஸ்லெஸ்ஸா தான்டா இருக்கீங்க. பாஸ் நமக்கு 3 எல்ஃப்னாச்சும் கிடைச்சிருக்காங்களே. அதுலயும் 2 ஃபீமேல் வேற இருக்காங்க. அங்கேயும் சீரிஸ் இவங்கள அட்டாக் பண்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கும்போது இவனுங்களும் பாஸ் அங்க ஒரு எல்ஃப் ஓடி வந்துகிட்டு இருக்கா. அவ ரொம்பவே நல்லா வளர்ந்திருக்கா. எனக்கு தெரிஞ்ச அவ கோல்டு காயின் நிறைய தருவா போல. அங்க கட் பண்ணி டெஸ்ட்ல நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன மறுபடியும் புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சிலனா இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸான கொஸ்டின் எல்லாம் நான் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கல. சரிங்க சார். இவ பேரு சிலனா. என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. நான் இங்க எந்திரிச்ச பிறகு ரொம்பவே முட்டாள்தனமா நடந்திருந்தாலும் இவ அதெல்லாம் பொருட்படுத்தாம என் கூடயே இருந்தா. இவ இருந்தனால தான் இந்த மேஜிக் டவர்ல இருந்தும் கூட என்னால ஆறாவ அவேக்கன் பண்ண முடிஞ்சுச்சு. அஃப்கோர்ஸ் இவ டீமன் கிங்கோட ஃப்ரெண்டு. அந்த ஃபிலனாவும் நீ இப்படி சிரிக்கிறது உன்னோட ஃபாஸ்ட் லைஃப காட்டுது. நீ ரிஃபான் காட்டா இருந்தபோது இப்படிதான் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு லெட்டர் எடுத்து காமிக்கிறா. ஃபிஸ்ட் கிங் உன்னோட பேரை சொல்லிட்டு சிரிக்கிறானா. ஓ இது நான் நினைச்ச மாதிரிதான். இது ஒரு கோ இன்சிடென்ட்டா இருக்கலாம். ஆனா எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. அந்த லெட்டர்லயும் ஒரு புது ஆராயு சார் யூசஸவே கோல்டன் நைட் சார் யூசஸவே தோக்கடிச்சிட்டான். அதனால அவங்க ஹவுஸ் ஹோல்டுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. புது ஃபிஸ்ட் கிங் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு அதுலயும் போட்டிருக்கு. ஃபிலனாவும் எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இந்த ஃபிஸ்ட் கிங் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காருன்னு. அதுக்கு டெஸ்ட்லனும் அதிகாரம் இருக்கும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீ யூசஸ பாத்துட்டியா? லெட்டர் அனுப்பிட்டேன். அந்த லெட்டர்ல நான் என்ன எழுதியிருந்தேன்னா நீ அவனை தோக்கடிக்கணும்னு என் கூட சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னு டெஸ்ட்லன்னு யோசிக்கிறியான். இவ இருந்தியான டீமன் கிங் கூட சண்டை போடும்போது நம்மளுக்கு ஒரு பக்கபலமா இருக்கும். அதோட டெஸ்லன் உன்னோட கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரியே ஒருத்தன் இருக்கான். யார் அது அப்படின்னு கேட்கும்போது இவளும் ரஸ்ன்னு சொல்றா. அவன் பேர் நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஒருவேளை அவன் யூஸ்லெஸ்ஸா இருக்கலாம் அப்படின்னு டெஸ்லன் விட்டுறான். ஏன்னா டெஸ்லனுக்கு அவன் பேர் வந்து சைரஸ் தான் தெரியும். இது கொண்டு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிடறான். டீமன் கிங் ரிஃபான் ஹார்ட் என்கிட்ட இருந்து நீ எப்படி எடுத்தியோ அதே மாதிரி நானும் உங்ககிட்ட இருந்து நிறைய அதை எடுத்துருக்கேன்டா. கடைசியில உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நான் எடுத்துருவேன் அப்படின்னு அவனும் வில்லத்தனமா சொல்றியான். அதோட அந்த சாப்டர் இங்கே முடியுது. சாப்டர் 38ஓட ஸ்டார்டிங்லயே செரிசு வந்து இங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க எல்லாத்தையும் ஈஸியா வெட்டிக்கிட்டு இருக்கா. இவன் ஒன்னும் ஆர்டினரியான எல்ஃப் கிடையாது. இவனை பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது செரிசு அங்க வந்து ஈஸியா அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அவனோட தலையெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கா. அங்கேயும் ஒரு மேஜ் இருந்துட்டு யார்கிட்ட வந்து சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக் வச்சு அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோ அவங்க வந்துடுறான். ஏ செரிஸ் எதுக்கு முட்டாள்தனமா இப்படி வேகமா ஓடி வந்த? உன்னை பிடிக்கிறதுக்குள்ளயுமே ரொம்பவே எனக்கு கஷ்டமாயிருச்சு. ஹே அங்கேயே நில்லுங்க. ஒரு மூவ் பண்ணாலும் நான் உங்களை கொன்றுவேன். என்ன அப்படின்னு அவனும் பார்க்கும்போது நான் உன்னை ஏற்கனவே பார்த்திருக்கேனே. ஓ நீ இப்ப ஸ்லேவ் ஹண்டரா வேலை பாக்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அவனுக்கும் நம்ம ஹீரோவை முன்னாடி பார்த்தது ஞாபகம் வந்துருது. இந்த ஹியூமன் மைண்ட் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன உன்னை மாதிரி முட்டாள கூட ஞாபகம் வச்சிருக்கேன்.
சரி நான் உன்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். உனக்கு பின்னாடி இருக்கிற 3 பேர் மட்டும் தான் இப்போதைக்கு உயிரோட இருக்காங்களா? நான் எதுக்குடா உனக்கு ஆன்சர் சொல்லணும்? அப்படின்னு அவனும் சொல்லும்போது, நீ சொல்ற ஆன்சர்ல தான் நீ உயிரோட இருப்பியா? இருக்க மாட்டியா? அப்படின்னு தெரியும். அப்ப நம்ம ஹீரோ மிரட்டும்போது அவனும், இவங்க மட்டும் தாங்க. எத்தன பேத்த கொன்னீங்க? அவனுக்கும் புரியல. எத்தன எல்ஃப நீங்க கொன்னீங்க? அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஒரு 40 பேர் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கும் பயங்கர கடுப்பாயிருது. இப்ப நீங்க உங்களோட பிளட்ட வச்சு தான் அவங்களுக்கு திருப்பி குடுக்க வேண்டியிருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றியான். அவங்களும் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவ ஷீல்டு போட்டு தடுத்துடுறான். ஒரு மேஜ்க்கு எப்படி என்னோட பவரே இருக்க முடியும்? ஆனா இவ்வளவு சின்ன வயசுல நம்ம ஹீரோவும் அவங்கள அட்டாக் பண்ண போக, உனக்கு இந்த எல்ஃப் தான் வேணுமா? எடுத்துட்டு போ. உன்னைய நான் பேச விட்டதுக்கு காரணமே என்கிட்ட அந்த அளவுக்கு மானம் இல்ல. நான் எல்லாத்தையும் குடுத்துடுறேன்னு சொல்லும்போது, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. உனக்கு நான் ஃபேர்வெல் சொல்லிக்கிறேன். அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு அவன கொல்லலாம்னு போகும்போது, வெயிட் வெயிட் நான் எதுக்காக சாக போறேன்னாச்சும் சொல்லுங்களேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. நீங்க அந்த எல்ஃப கொன்ட்டீங்க. அதுக்காக உன்னோட பிளட்ட வச்சு தான் நீ அதுக்கு பே பண்ணணும். என்ன? அந்த எல்ஃப கொன்னதுக்கு நீங்க என்னைய கொல்றீங்களா? அந்த எல்ஃப்ஸ் உங்களோடதா? இல்லைனாலும் நாங்க அத வெளியில இருந்து கொன்னோம். அந்த எல்ஃப்ஸ்காண்டி நீங்க எதுக்கு என்னைய கொல்லணும்? நீ தப்பா பேசுற. நான் சொல்லிட்டேன். நீங்க அந்த எல்ஃப கொன்னதுக்கு உங்களோட பிளட்ட வச்சு தான் நீங்க பே பண்ணி ஆகணும். அந்த எல்ஃப கொன்னதுக்காக மட்டுமா என்னைய பழி வாங்க வர்றீங்க? இது ஒரு முட்டாள்தனம். நீங்க தான்டா முட்டாளுங்க. அந்த எல்ஃப கொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். நீங்க உங்களையே ஹியூமன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு பீஸ்ட்ட போல எல்லாத்தையும் கொன்றுருக்கீங்க. நீ ஒரு மேஜ். அதனால உனக்கு இத பதில் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஹியூமன்ஸ்க்கும் பீஸ்ட்க்கும் என்ன டிஃபரெண்ட்? ஹியூமன் அவனுங்க அவங்களையே திங்க் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பகுத்தறிவு இருக்கு. எல்ஃப்ஸும் அந்த மாரி தானே இருக்காங்க. அவங்கள மட்டும் எதுக்கு டிஃபரெண்ட்டா ட்ரீட் பண்றீங்க? தேவையே இல்லாத மனுஷங்கள கூட நம்ம ஸ்லேவா தான் மாத்தி வச்சிருக்கோம். அதோட எல்ஃப்ஸ் பிறக்கும்போதே ஸ்லேவா தானே பிறக்குறாங்க. அவங்கள எதுக்கு நம்ம ஹியூமன் மாரி பார்க்கணும்? நீ என்ன இந்த ஸ்லேவரி சிஸ்டத்தையே எதிர்க்கிறியா? அப்படின்னா இந்த நீ வேர்ல்டவே எதிர்க்கிற மாரி. அப்பதான் மிக்கலன் சொன்னேன். இந்த வேர்ல்ட நீ குறைச்சு மதிப்பிடுற. அந்த வார்த்தை ஞாபகம் வருது. நான் ஸ்லேவா இருக்க ஆசைப்படல. அதே மாரி தான் மத்தவங்களும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி திங்க் பண்ணா என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, உன்னோட பிலீஃப்ஸ எதுக்கு மத்தவங்க மேல நீ திணிக்கிற? ஆமா நான் அரகன்ஸா தான் இருக்கேன். ஆனா இந்த வேர்ல்டுல நடக்கிற சிஸ்டத்த பத்தி தெரிஞ்சும் நான் அத ஏத்துக்க மாட்டேன். அப்படி இருக்கிறதுக்கு நான் அரகன்ஸாவே இருந்துட்டு போயிருவேன். அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்கள கொன்றுறான். இவளும் வந்து இவங்கள காப்பாத்திட்டு, நீ சைலண்ட் தானே? அப்படின்னு செரிஸ் கேட்கும்போது, நீ செரண்டி தானே? அப்படின்னு அவளும் கேட்கிறா. அப்பதான் சின்ன வயசுல இவ கூட விளையாண்ட ஃப்ரெண்ட் இவ தான் ஞாபகம் வருது. செரனுக்கும். இதான் என்னோட நேம். எல்லாரும் என்னைய செரண்டி ஏரியா ஃபினா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. என்னோட நேமே எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நீ உயிரோட தான் இருக்கியா? அப்படின்னு செரனும் கேட்கும்போது, ஆமா நீயுமா உயிரோட இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கைய தட்டி விடுறா. சைலன் இவங்கள உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு இந்த சின்ன பையங்களும் கேட்கும்போது, இவங்க கூட பேசாதீங்க. அப்படின்னு அந்த சின்ன பையன் கிட்ட சொல்றாங்க. நீ இந்த டர்ட்டியும் ஹியூமனுக்கு ஸ்லேவா மாறிட்டியா? அப்படின்னா உன்னோட ஃப்ரைடு, உன்னோட ஹானரையும் நீ இல்லாம வாழ்ற செரண்டி அப்படின்னு சைலன் சொல்றா. அதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது.